அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இந்த வருடத்தின் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய முன்னுள்ள சமுதாயத்திற்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதோ அதே போன்று உங்களுடைய சமுதாயத்திற்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது என்று சொன்னான். எதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹு தஆலா இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கின்றான். தக்குவா என்றால் என்ன? ஒருமுறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, தக்வா என்றால் என்ன என்று கேட்டபொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா உமரே, நீங்கள் ஒரு முட்கள் நிறைந்த ஒரு பகுதியிலே எவ்வாறு நீங்கள் நடந்து செல்வீர்கள் என்று கேட்டபொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த முட்கள் என்னுடைய ஆடைகளிலே பட்டுவிடாமல் எந்த இடத்திலே முட்களும் இருக்கின்றதோ, எந்த இடத்திலே கற்கள் இருக்கின்றதோ அந்த இடத்தில் பார்த்து என்னுடைய ஆடையை தூக்கி கொண்டு செல்வேன், என்னுடைய காலை பார்த்து ஒவ்வொரு அடியாக எடுத்து நடந்து செல்வேன் என்று சொன்ன பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், தில்க ஹியத் தக்வா, இதுதான் தக்குவா. இதே போன்றுதான் உங்களுடைய தக்குவா என்பது. அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா எந்நேரமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த நொடிப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒவ்வொரு விஷயமாக ஒவ்வொரு செயல்களையும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி எண்ணத்தில் நாம் நடந்து கொள்வதுதான் தக்குவா என்று சொன்னார்கள். இந்த தக்குவாவை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக.